10% உயர்த்தி வழங்கக் கோரி நடக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிராம பெரியவர்களே, தலைவர்களே, பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் வருகிறேன். இன்றைய தினம் நடக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஏன் துரதிர்ஷ்டவசமான தினம்? நாம் நம்மை வாழ்த்திக் கொள்கிறோமே இல்லையோ, உங்களையும் போற்றி மகிழக்கூடிய ஒரு தினம். நவம்பர் 21ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் உலகம் முழுவதும் மீன்வள தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த மீன்வள தினம் ஒரு அங்கீகார தினம் என்று சொல்ல வேண்டும். யாருக்கு அங்கீகாரம், எதற்கு அங்கீகாரம் என்று கேட்டீர்கள் என்றால், அங்கீகாரம் மீனவர்களுக்கு அங்கீகாரம். எதற்காக அங்கீகாரம்? மீன் வளத்திற்காக அங்கீகாரம். இது ரெண்டையும் ஏன் நாம் அங்கீகரித்து பாராட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னால், மீனவர்கள் இந்த உலக சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அவர்கள் எவ்வளவு பங்கினை ஆற்றுகிறார்கள், அவர்களுடைய சமூக பங்கு எவ்வளவு, பொருளாதார பங்கு எவ்வளவு, கலாச்சார ரீதியாக அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த உலக மீனவ வள தினம் என்பது. மீன்வளம் எப்படி மனித வாழ்க்கையில் முக்கியத்துவம் அடைந்திருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வளத்தை பெருக்கி வாழ்வாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் உணவையும் அளிக்கக்கூடிய மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறார்கள். இன்றைக்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எப்படி உணவு உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு அந்த பசியையும் வாட்டத்தையும் போக்குகின்றார்களோ, அதே போல நல்ல சத்து உணவையும், நல்ல உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் மீனவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழில் என்பது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறது, இன்னொரு நாட்டில் இருக்கிறது என்பது இல்லாமல், இது உலகம் தழுவிய ஒரு தொழிலாக இருப்பதாகவும், உலகம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த மீனவ மக்கள் எவ்வளவு நல்ல பங்கினை அளிக்கிறார்கள் என்பதையும் போற்றுவதற்காகத்தான் இந்த நாடு எது என்று சொன்னால் இந்தியா தான் முதலாக அதற்கு குரல் கொடுத்தது. வேறு எந்த நாடுமே இதற்காக பேசவில்லை. 1997ஆம் ஆண்டு உலக மீன் அரங்கம் என்ற ஒரு அரங்கம் புதுடெல்லியிலே ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். கூட்டத்தை கூட்டி மீனவர்கள் ஒவ்வொரு பொருளாதாரத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, சிரமங்கள் என்ன, அவற்றை போக்குவதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு கருத்தாய்வு செய்து அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இந்த மக்களின் முக்கியத்துவத்தை உலகம் உணர வேண்டும், எல்லா நாடுகளும் உணர வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தீர்மானத்தை எடுத்து எல்லா உலக நாடுகளுக்கும், மீன் இருக்கக்கூடிய 199 நாடுகளுக்கும் அந்த தீர்மானத்தை அளித்தினார்கள். அந்த தீர்மானத்தை பார்த்த ஐக்கிய நாடுகள் சபை, ஆம், இவர்கள் கொள்வது சரிதான், இவர்கள் கொள்வது போல இந்த மீனவர்களுடைய போக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து, உணவு, இந்த புதிய அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்வார்கள், உணவு மற்றும் விவசாய நிறுவனம், UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய FAO என்ற அமைப்பு தான் இந்த தீர்மானத்தை வரவேற்று இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 2003ஆம் ஆண்டிலிருந்து, இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கிடையாது,
2003ஆம் ஆண்டுதான் இந்த FAO என்ற நிறுவனம் உலக மீன்வள தினத்தை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அன்றுதான் முதல் உலக மீன்வள தினம் 2003ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. அந்த நிலையில இன்றைக்கு நாம் 21வது மீன்வள தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மீன்வள கொண்டாட்டம் என்பது இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு விஷயமாகும். ஏன் இது பொருத்தம் என்று சொன்னால், இந்தியாவினுடைய நிலை 200 நாடுகளிலே இந்தியா எவ்வளவு நீர் உற்பத்தி செய்கிறது, அதனுடைய அந்நிய செலவு எவ்வளவு அப்படி என்றெல்லாம் பார்த்தீர்கள் சொன்னால், உலகம் தரக்கூடிய புள்ளி விவரம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய மீன்வள உற்பத்தியிலே 8% இந்திய மீன்வளத்துறை பிடித்து தருவதாக அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. புதிய அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்ல வேண்டியது 108% உற்பத்தி இந்தியாவில் இருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மீன் உற்பத்தியில் 3வது பெரிய நாடு, உற்பத்தியிலே 3வது பெரிய நாடு இந்தியா என்று சொல்லப்படுகிறது. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் இந்தியாவிலே 2வது நாடாக உலகத்திலே இந்தியா விளைகிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இறால் மீன் பிடிப்பிலே இறால் நன்று போன்ற பொருட்களை உற்பத்தி செய்வதிலே முன்னணி நாடாக இந்தியா இன்றைக்கு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளுடைய ஏற்றுமதி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்நிய செலவுகள் மூலமாக உலகத்திலே இந்தியா 4வது பெரிய நாடாக இருக்கிறது என்பதும் பெருமைக்குரியது. ஆக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மீனவ மக்களினுடைய முக்கியத்துவத்தையும் மீன்வள தொழில்களுடைய முக்கியத்துவத்தையும் நாம் பாராட்ட வேண்டும், போராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு நாம் யூனியன் பிரதேசத்தை கொண்டோம் என்று சொன்னால், யூனியன் பிரதேசத்திலும் மீனவ சமுதாய மக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இந்த யூனியன் பிரதேசத்தினுடைய 4 பகுதிகளும் காரைக்கால், புதுச்சேரி, மாஹே, ஏனம் ஆகிய 4 பகுதிகளும் கடலால் சூழப்பட்ட 45 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்பரப்பை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இங்கே மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி சமுதாயத்திலே 3வது பெரிய சமுதாயமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் சமுதாயம், 2வது சமுதாயம் யார் என்று உங்களுக்கு தெரியும். 3வது பெரிய சமுதாயம் என்று சொல்வது மீனவ சமுதாயமாக இருக்கிறார்கள் என்பது 130 கோடி ரூபாய். நண்பர்களை இதைத்தான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த சமுதாய மக்கள் இந்த கடற்பொழிலில் ஈடுபட்டு ஆண்டுக்கு 330 கோடி ரூபாய் சராசரியாக வருமானம் ஈட்டி தருவதாக புதுச்சேரி அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெளிவாக கூறுகின்றன. இப்படிப்பட்ட மீனவர்களுக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட நன்றியை செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு உலக மீனவர் தின விழா. இந்த என்ன செய்ய வேண்டும்? மீனவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய அந்தத்தை உயர்த்துவதற்கு, அவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுத்து இன்றைக்கு ஒரு கருத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த கட்சியினுடைய நோக்கமே மக்களை முன்னேற்றுவது. மற்ற கட்சிகளுடைய பேரெல்லாம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, என்ஆர் கட்சி. என்ஆர் கட்சி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ஆர் காங்கிரசின் போராளர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு கழகம் என்பதை எல்லோருக்கும் நல்ல தெளிவாக தெரியக்கூடிய அளவிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். இந்த கட்சி தான் இன்றைக்கு மீனவர்களை பற்றி கவலைப்படுகிறது. தாழ்த்தப்பட்டது குறைகளை கேட்பதிலும் பயத்தில் இருக்கிறார்கள். அந்த பயத்தில் இருப்பதனால்தான் அவர்களிடம் கருத்துக்களை பெறுவதற்கும் கருத்தரங்களை நடத்துவதற்கும் அவர்கள் தயங்குகிறார்கள். ஆகவே இந்த மீன்வள தின விழாவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கூட தெரியாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு மீனவர்களை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடிய நிலையிலே இவரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் மீனவ சமுதாயம் இந்த மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணிகளை ஒரு வாழ்த்து செய்தி சொல்ல வேண்டாமா? அதை சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? எனக்கு முன்பாக பேசிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஏன் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பவில்லை?
அவருக்கு யாரும் ஞாபகம் ஊட்டவில்லையா? அல்லது அவருக்கு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது உலகளவில் என்ன தெரியாதா? ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இவர்களை பற்றி கவலை எப்பொழுது வரும் என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர்களுடைய ஞாபகம் வரும், அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இவர்களுக்கு அந்த ஞாபகம் வரும். அதை தவிர நம்மை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நம்மை பற்றிய உண்மையான எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்பதை நான் பணிவோடு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த அரசு இன்றைக்கு 10% இடஒதுக்கீடு பேசி நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னார் 10% இடஒதுக்கீட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ரைட், அவருக்கு நான் ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த EBC என்ற இடஒதுக்கீட்டை அவருக்கு காலத்தில் தான் அவர் செஞ்சார். ஏன்னா EBC என்பது எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் NDC வருது. NDC எப்போ வருதுன்னா 2005 நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். இங்கெல்லாம் EBC ஒன்றும் கிடையாது, NBC ஒன்றும் கிடையாது. இங்கே ஜெனரல், OBC, SC/ST இந்த 3 பேருக்கு 50% வசதி, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ நாம் சொன்னோம் இல்லை இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் உத்தரவு பெற்று வந்து கொடுத்தீங்கன்னாங்க நாங்கள் எங்களுக்கு கிளாசிஃபிகேஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் மீராகுமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார், மத்திய சமூக அவர்களிடம் போய் சொன்னபோது அவர்கள் அவர்கள் சொன்னாங்க, எந்த யூனியன் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய 9 யூனியன் பிரதேசங்களில் எங்கேயுமே வந்து இந்த NBC கிளாசிஃபிகேஷன் கிடையாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா மற்ற யூனியன் பிரதேசம் கேட்கும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்க முடியாதுன்னு முதல்ல போயிட்டாங்க. அப்போ நாம் எடுத்து சொன்னோம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வேறு ஒரு ஜாகிரபிக்கல் இதில் அமைஞ்சிருக்குது, பக்கத்தில் தமிழ்நாடு இருக்குது. எங்களோட முத்தியாலத்தில் இருக்கிறாங்க, முத்தியாலத்துடைய பக்கத்தில் ரொம்ப எப்போது போக்காடு இருக்குது. கோழிக்கோடு இருக்குன்னா பக்கத்தில் திருச்சிரம்பலம் இருக்குது, எடிச்சாவது இருக்குன்னா பக்கத்தில் கிருமாமாக்கம் இருக்குது. அங்கே கிருமாமாக்கம் ரெட்டிச்சாவது, ரெட்டிச்சாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலமைச்சாங்க அவங்களாம் NBCன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிருமாமாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து OBCன்னு சொல்கிறீங்க. முத்தியால்பேட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் OBC, கோட்டகுப்பத்தில் இருக்கிறவங்க NBC. இது எப்படி மேலும் 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை இப்படி 2 பிரிவாக பார்க்க முடியும். சொந்தக்காரர்கள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தவர்கள் NBCன்னும் ஒருத்தவர்கள் நீங்கள் வந்து EBCன்னும் BCன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக கேட்டோம்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க. அப்புறம் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாங்க. செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொஃபஸர் நீங்கள் வாங்க, நம்ம டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து இதை பற்றி பேசுவோம், அவர் தான் இதை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அவரை போய் பார்த்தோம். அவர் போய் பார்த்தோம்னா ஒரே வார்த்தை சொன்னார், whatever ப்ரொஃபஸர் ராமதாஸ் சேஸ் மஸ்ட் பி கரெக்ட். அவர் என்ன சொல்றாரோ அது சரியா இருக்கும். அதற்குள்ள காரண காரியங்கள் என்ன என்பதை அவர் சொல்லல, எதுக்காக 10% கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தை நம்ம அரசாங்கத்தில் சொல்லதான் செய்ய முடியும். இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் செய்ய முடியாது. ஏன்னா கவர்னர் வந்து எல்லா சைட்லையும் நோக்கி பார்க்குறாரு, எது என்ன எப்படி ஏது என்னன்னு கேட்குறாரு, சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லக்கூடிய நிறைய இருக்கணும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 10% வேண்டும். ஏனென்று சொன்னால் புதுச்சேரி சுதந்திரம் அடைந்த 1954 1954 2005 வரை இடஒதுக்கீட்டு கொள்கையால் பயன்பெறாத ஒரே சமுதாயம் மீனவ சமுதாயம் மட்டும்தான். இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1954 சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 2005 வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பிள்ளைங்க கல்லூரியில் போய் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் இடஒதுக்கீடு இல்லை. ஆகவே இடஒதுக்கீட்டின் பெயராக எந்த பதவியும் பெறாத ஒரே சமுதாயம் மீனவ சமுதாயம் என்ற ஒரு கருத்தை நாம் முன்மொழிய வேண்டும். இரண்டாவது கருத்து, ஏன் நமக்கு இந்த 10% இடஒதுக்கீட்டை உறுதி தர வேண்டும் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டை முதல் அமல்படுத்திய போது 3% என்று சொன்னார்கள், அதை 2% கொடுத்தார்.
2010 கொடுத்து இன்னைக்கு 2024 வரை 14 வருஷங்கள் ஒவ்வொரு சதவீதமாக இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கு நஷ்ட ஈடாக இப்பொழுது நீங்கள் 10% கொடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது வாதத்தை வைக்க வேண்டும். மூன்றாவது வாதம், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த EDC முறையில நீங்கள் படுக்கை இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகிறீர்கள். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொன்னால் நம்ம மாணவர்கள் எவ்வளவு அதிக மதிப்பை பெற்றாலும் அவங்களை கொண்டு வந்து நேராக EDC சேர்த்துவாங்க. EDC 2 பேருக்கு கொடுத்துட்டு மீதி அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் அவங்க விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் கிடைக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் மற்ற சமுதாயத்துக்கு எப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிக மதிப்பெண் பெற்றவுடனே முதல்ல ஜெனரலில் போடுறீங்க, அதுக்கு அடுத்த மதிப்பு வர்றவனே OBCயில் போடுறீங்க, அதுக்கப்புறம் வர்றவனே MBCயில் போடுறீங்க. இப்படி மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் இப்படி ரசிகர் செங்குத்து இடஒதுக்கீடு என்று சொல்லும்போது இவர்களுக்கு மட்டும் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 2 சீட்னா 2 சீட் ஆகினாங்க. ஆனால் நீங்கள் மேலே ஜெனரலில் இருந்தும் OBCயில் இருந்தும் MBCயில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 10 பேருக்காவது அந்த சீட் கிடைக்கும். அந்த 10 பேருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை நீங்கள் ரசிகர் ரிசர்வேஷனில் போட்டு பெற்று விட்டீங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்பை செய்ததும் அரசாங்கம் தான். ஆகவே இந்த காரணங்களை எல்லாம் வைத்துதான் நமக்கு 10%. 4வது காரணம் என்னன்னு சொன்னால் புதுச்சேரியில் 3வது பெரிய சமுதாயம். 3வது ஒரு பெரிய சமுதாயத்துக்கு 2% தான் அப்படி என்பதை கேட்கும்போது எல்லோரும் அதை செய்வார். அவர் சொன்னது மாதிரி நீங்கள் ஜாதிவாரிய கணக்கு நடத்துங்க, ஜாதிவாரிய கணக்கு நடத்தி யாராவது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க மாதிரி எல்லாருக்கும் சமமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது என்ன சொன்னால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க. ஆனால் 100% இடஒதுக்கீட்டு கையில் கொண்டு வந்துடும். ஏன் 50% வச்சுருக்கீங்க? நீங்கள் 50% சேவிங் வச்சுட்டு EWSன்ற ஒரு கோட்டா கொண்டாந்து 10% கொடுக்குறீங்க. அப்போ 50க்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்கள் 60,000 மாற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதுவும் ஒரு அநியாயம். ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் EDCயிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் 60% தான் அவங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் EWL இருக்கிற 40% தான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. இது எப்படிப்பட்ட சமூக அநீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது என்பதை அரசுக்கு நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். 5வது காரணம் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த சமுதாயம் புதுச்சேரியுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் பங்களிக்கிறது. இந்த அளவு பங்களிக்காத சமுதாயம் எல்லாம் 16% இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திற்கு பங்களிக்காத சில சமுதாயங்கள் எல்லாம் 16% சுட்டிக்காட்டி அரசாங்கத்துக்கு கொடுக்கும் மூலம் இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். காரைக்கால் இருக்கக்கூடிய அவர்களிடம் பேசி ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரே நிலையை எடுத்து அரசாங்கத்திற்கு கொடுக்கும் போதுதான் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது இடஒதுக்கீடு என்பதை இன்றைக்கு இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை தவிர எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உட்கார்ந்து ஆய்ந்து அறிவுபூர்வமாக அவர் சொன்னது போல இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக கடல் அரிப்பினால் பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம். நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்றார், அதாவது பார்க்க வேண்டிய இடங்களிலே 2வது மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கிறது புதுச்சேரி என்று அவர் சொல்கிறார். ஆனால் சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சர் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலே அதிகமாக கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்று சொல்லுகிறது. நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிறது. இதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இப்படிப்பட்ட அறிவிப்பு வரும் என்று சொல்லி ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு காலங்குடா பகுதியில் அவர்கள் துறைமுகம் கட்ட ஆரம்பித்த பொழுது அங்கிருந்து அழைத்து வந்த அந்த நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டிக்குப்பம் பள்ளித்திட்டு போன்ற கிராமங்களில் அந்த நில அறிக்கை உருவாக்கி அப்போதே நாம் ஒரு எச்சரிக்கையாக அரசாங்கத்திற்கு சொன்னோம்.
நிறைய கடற்கரை வந்துட்டு இருக்குது. கிராமங்கள்லாம் மறுபடியும் மூழ்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. சுனாமி நேரத்தில் வந்தது போல ஒரு பாதி சுனாமி அழிச்சா கூட இந்த கிராமங்கள்லாம் அழிஞ்சிடும். ஆகவே இந்த கிராமங்களை பலப்படுத்த வேண்டியது அவசியம். கற்களை கொட்டி எப்படி செய்ய வேண்டுமோ அவற்றை இந்த கிராமத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம். என்னோட கலைஞர் சபை வந்தால் வெள்ளத்தால் வந்தால் நாங்கள் 3 பேர் தான் போய் அந்த தாரங்குடா பகுதியில் தாரங்குடா பகுதியில் போய் எப்படி அவங்க கல் கொடுக்கறதுனால எப்படி கடலரிக்கு வந்து 100 ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்து அந்த கடலரிக்கு கருத்துக்கு வேண்டிய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எல்லாம் அரசாங்கத்திற்கு நாம் அன்றைக்கே எடுத்துக்கணும். ஆனால் அதை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. பாண்டிச்சேரியில் என்ன சொல்றாங்கன்னா, ரங்கசாமி என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் எந்த கருத்து சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டான ஒரு நிலையில இன்றைக்கு ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த ரங்கசாமி அரசாங்கம் நம்மை எப்படி காப்பாற்றப் போகிறது, எங்கே கடல் எடுத்து வருகிறது எப்படி என்று தெரியாது. அவங்க சொல்றாங்க 40 லட்சம் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். 40 லட்சம் சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்தீங்கன்னா கடற்கரை இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை, மற்ற மக்களும் காலி பண்ணிட்டு போனாதான் 40 லட்சம் பேர் இங்க வருவாங்க. உங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய 40 லட்சம் முக்கியமா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 14 லட்சம் மக்கள் முக்கியமா? யாரையா உங்களுக்கு ஓட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு எங்களை புறக்கணிக்கிறீங்க. இந்த உலக மீனவத்தின கூட ஒரு வார்த்தை நீங்க அதை பத்தி பேசணும் அப்படின்னா, நீங்க ஓட்டு கேட்டு கண்மானம் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் இந்த மக்களுடைய ஓட்டை கேட்டு நீங்கள் எந்த ஊருக்கும் வரக்கூடாது. எந்த ஊருக்கும் வராமல் நாங்களே ஜெயித்து காட்டுவோம், நீங்க காட்டுங்க பார்ப்போம். அப்படி இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் பண மூட்டையை கொண்டு வந்து கொடுறா, அவனை கொடுறா, இவனை கொடுறா, இவனை கொடுறா, பணத்தை கொடுத்து பணத்திற்கான வாக்குகளை வாங்கி ஜனநாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே நண்பர்களே, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த தினசரி சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னால், ஒரு ஆய்வாளர்கள் குழு, ஒரு வல்லுநர் குழுவை போட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, சமூக பிரச்சனைகள் என்ன, கலாச்சார பிரச்சனைகள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் மூலமாக பணத்தை செலவு செய்கிறோம். எவ்வளவு பணம் செலவு செய்கிறீங்க மக்களுக்காக? அவங்க குறைந்தபட்சம் 330 கோடி ரூபாய் 330 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 70 கோடியிலே அரசாங்க ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய செலவு 30 கோடி செலவுப்படும். மீதி இருக்க 40 கோடினா நமக்கு பென்ஷன் கொடுக்குறது, கடையில் வாங்கணும், கடையில் கால நிவாரணம் கொடுக்குறது, டீசல் வாங்கணும் கொடுக்குறது, இதே போகும். இப்போ என்ன நினைக்கிறாங்க, 3 கொடுத்தாக்கா இந்த மக்களை பிரதானத்துலாம் பென்ஷன் மாதமாக தந்துடுது, இலவச கொடுத்துட்றோம், நிவாரணம் கொடுத்துட்றோம், இதே தெரியாது போயிடுது. ஆனால் இந்த மக்களுடைய உற்பத்தி திறனை பெருப்பது எப்படி? நீ உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு 100 பேர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், படகு இல்லாத தொழிலாளர்கள் 100 பேரை இங்கே வரவழைத்து அவர்களுக்கு படகுகள் வழங்கக்கூடிய ஒரு விழாவை இந்த தினத்திலே நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால்தான் நீங்கள் மீனவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் என்று தெரியும். அக்கறையே இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் இவர்கள் தேர்ந்தெடுத்து தேர்தல் நேரத்தில் மட்டும் அக்கறை உள்ள ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடுகிறோம். ஆகவே நண்பர்களே, இந்த மாய வலையிலிருந்து, ராவணனுடைய மாய வலையிலிருந்து இந்த மக்கள் மீண்டது போல இந்த ராவணர்களுடைய மாய வலையிலிருந்து நீங்கள் மீண்டு உண்மையானவர்கள் யார், உங்களுக்கு உழைப்பவர்கள் யார், உங்களுக்கான சட்டத்திட்டங்களை வகுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து ஒரு அரசியல் முடிவை எடுத்தால்தான் உங்களுக்கு வேண்டிய ஒரு அரசாங்கம் வரும். அந்த ஒரு அரசாங்கம் வரும்போதுதான் மக்கள் தொகைக்கேற்ப உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த, உங்கள் உற்பத்திக்கு தகுந்த நல்ல திட்டங்களை அரசு செய்யும். அந்த அரசு எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை சொல்வதற்கு இந்த மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் தயாராக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நன்னாளிலே நீங்கள் உங்கள் உற்பத்தியின் மூலமாக வருமானம் பெற்று வாழ்வாதாரம் பெற்று நீங்கள் வாழ்ந்து நீரோடி வாழ்ந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி விரைவில் நன்றி, வணக்கம்.